வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் இன்னைக்கு இரவு நேர சாப்பாடு என்னென்னு பார்க்கலாங்களா? பார்க்கறதுக்கு முன்னே நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டைன்னு அழுத்துங்க. இந்த நைட்டு சாப்பாடு என்ன செய்யலான்னு சொல்லி வீட்டில் மண்டை பிடிச்சிட்டு போது இதுக்கு நான் தான் சொல்யூஷன் கொடுத்தேன். ஒயிட் ரைஸ் செஞ்சு ரசம் வச்சு 2 பொரியல் செய்யுங்கன்னு சொன்னேன். அதை தான் இப்போ செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது ஏதோ கல்யாண வீட்டு விருந்துன்னு நினச்சிக்காதீங்க. எங்கள் வீட்டு ரசஞ்சோறு விருந்து தான். ரசம் சோறு விருந்தை இவ்வளோ தடப்புடலாக இருக்குதுன்னு பாருங்கள். வெள்ளை சாதத்தில் கமன்னு ரசம் ஊற்றி, நாட்டுக்கோழி ஈரல், காரசாரமான முட்டை பொரியல், பச்சை மிளகாய் போட்டு தாளித்த உருளைக்கிழங்கு பொரியல், இப்படி சுவையான சாப்பாடு. இந்த நாட்டுக்கோழி ஈரலுக்கு இன்னும் மெருகூட்டுற வகையில் வெங்காயம், நல்லா சுட சுட சாப்பாடாக, சுடு சாப்பாட்டில் நல்லா வரமிளகா போட்ட ரசம் கமன்னு மணக்க அப்படி சாப்பிட்டோம் பாருங்க. இதில் பியூட்டி என்னக்கா, நாட்டுக்கோழி ஈரல், இந்த ஈரலை அப்படியே எடுத்து வாயில் போட்டால் மாவு மாதிரி நெகுன்னு போணுச்சு. அதுக்கு ஆனியன் அப்படியே சூப்பராக ஒரு கடி கடிச்சா 2 சேர்ந்த கூட்டு கலவை அப்படி ஒரு பிரமாதம். இந்த ரச சாப்பாடு அப்படியே ஒரு குழச்சி அப்படியே பிணைஞ்சு அடித்தா டேஸ்ட் அப்படி அல்லும். அதான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அதான் நீங்களும் பார்க்குறீங்க. இந்த மாதிரி எத்தனை பேர் டேஸ்ட்டாக சாப்பிட்ருப்பீங்க. அப்படி சாப்பிட்டது இல்லைனாக்கா ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தெரியும் இதனுடைய டேஸ்ட்டு. இது அத்தனையும் கடையில் வாங்கினது இல்லைங்க, வீட்டில் அன்பை கலந்து அப்படி செஞ்சு கொடுத்தது. அப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி சுவையாக சூப்பராக சாப்பிட்ருந்தீங்களா? கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.